ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக 15 மினிட்ஸில் வந்து நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு, கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த மசாலா வேகணும். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வந்து கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நண்டு எல்லாமே நம்ம உள்கடை வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அதை வந்து எல்லா நண்டையும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமா, கொஞ்சம் தண்ணியாக வேணுமாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரைஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.